லக்ஷ்மி அம்மாவுடைய புது மருமக மீனா நல்ல குணமான பொண்ணு. ஆனா அவ நாத்தனார் சுதானாலேயே நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தது. ஒரு நாள் வீட்ல, அம்மா இன்னைக்கு உன் மருமக மீனாவுடைய சம்பள நாள், வந்த உடனேயே முதல்ல முழு சம்பளத்தையும் வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சுதா ஒரு யோசனை கொடுத்தா. அது எப்படி சுதா? அவளோட சம்பளத்தை நான் கேட்டு வாங்க முடியும்? அது சரியா வருமா என்ன அப்படின்னு லக்ஷ்மி அம்மா கேட்க, அம்மா கேட்குற விதத்துல கேட்டு பணத்தை வாங்கிவி, இல்லைனா எல்லா பணத்தையும் கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டுக்கு அழுதுட்டு வந்துருவா அப்படின்னு 2 பேரும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது மீனா வீட்டுக்குள்ள வந்தா. அப்போ மாமியார் லக்ஷ்மி, யா மீனா கொஞ்சம் நில்லு. ஆமா, ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? எப்பவுமே 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவ, இன்னைக்கு என்ன ஆச்சு 7 மணிக்கு வார அப்படின்னு மாமியார் கேட்கவும், அம்மா வேற என்னவா இருக்கும், இன்னைக்கு தான் அவளுக்கு சம்பள நாள் ஆச்சு, எல்லா சம்பளத்தையும் கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் கொடுத்துட்டு வந்திருப்பா, அதுதான் வீட்டுக்கு வர்றதுக்கு லேட்டா போச்சு அப்படின்னு நக்கலா பேசினா சுதா. அதை கேட்ட மீனா, சுதா நீ பேசுறது சரியில்லை சுதா, நீ ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்க, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசு. நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? உங்க குடும்பமே பஞ்சத்துல அடிபட்ட குடும்பம், உண்மையை சொன்னா கோபம் வரத்தானே செய்யும் அப்படின்னு சுதா சொல்லவும் மீனாக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ரொம்ப பாவமா நின்னுக்கிட்டு இருந்தா. அப்போ, அத்தை பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, வேற பஸ் பிடிச்சு வர்றதுக்கு தான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. அப்புறம் இந்தாங்கத்த, இந்த மாசம் சம்பள பணம் முழுசா இருக்கு அப்படின்னு எல்லா சம்பள பணத்தையும் கொடுத்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா மீனா ரூம்குள்ள போனா. ரூம்குள்ள போன உடனேயே ரவி, மீனா வெளியில நடந்ததை எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன், அம்மாவுக்கு ஏதோ பண தேவைன்னு நினைக்கிற, அதுதான் உன் சம்பளத்தை பூரா வாங்கிட்டாங்க அப்படின்னு ரவி சொல்லவும், அது இல்லைங்க அத்தை, சம்பள பணத்தை கேட்டதை கூட நான் பெருசா நினைக்கல, ஆனா உங்க அக்கா சுதா பேசினது தான் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டு பேசினா மீனா. ரவிக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியாம குழம்பி போய் நின்னா. மறுநாள் காலையில ஹால்ல உட்காந்து சுதா டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா. சுதா, இன்னைக்கு நான் சீக்கிரமா ஆஃபீஸ்க்கு போகணும், அதனால கிச்சன்ல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு மீனா கேட்டதுக்கு சுதா மீனாவை பார்த்து முறைச்சா. ஆமா, இப்ப என்ன சொல்ல வர? இந்த வீட்ல நான் வெட்டியா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றியா? ஐயோ சுதா, நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லல, இன்னைக்கு நான் சீக்கிரமா ஆஃபீஸ்க்கு கிளம்பணும், கிச்சன்ல வந்து எனக்கு உதவி பண்ணன்னு தான் கேட்டேன் அப்படின்னு மீனா சொல்லவும், ஓ அப்ப நீ சொன்னதுக்கு அதுதானே அர்த்தம், என்னை குத்தி காட்டுற மாதிரி பேசுற, இந்த வீட்டில் நான் வெட்டியா உட்காந்துட்டு இருக்கேன்னு அப்படின்னு ஒரு பொய்ய தூக்கி மீனா மேல சுமத்திட்டு அழுகவும் ஆரம்பிச்சா சுதா. அப்போ உள்ள இருந்து மாமியார் லக்ஷ்மி வந்தாங்க. யா சுதா, என்ன ஆச்சு? ஏன் கண்ணை கசக்கிட்டு நிக்கிற? அம்மா, இந்த வீட்டில் நான் சும்மா உட்காந்து வெட்டியா சாப்பிட்டு இருக்கேன்னு தோ ஓ மருமக சொல்றா, நான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சு தினமும் வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கேன், இதுல உன் மருமக நான் வெட்டியா இந்த வீட்ல இருக்கிறேன்னு குத்தி காட்டுற மாதிரி பேசுறா அப்படின்னு ஒரு டிராமா போட்டா சுதா. அப்ப ரவி உள்ள இருந்து வெளியே வந்தான். என்ன மீனா, நீ அக்காவுடைய மனச கஷ்டப்படுற மாதிரி எதுக்கு பேசுற? ஏங்க நீங்களுமா? நான் அப்படி எதுவுமே சொல்லலைங்க, அவங்க நான் சொன்னதை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. போதுண்டி நிறுத்து, நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறங்கிறனால உனக்கு எல்லாம் சேவை பண்ணிட்டு இருப்போமா என்ன? வர வர இந்த வீட்டில் பெரியவங்களுக்குன்னு மரியாதை இல்லாமையே போச்சு அப்படின்னு கோவமா பேசிட்டு சுதாவை கூட்டிட்டு உள்ள போனாங்க லக்ஷ்மி அம்மா. இந்த பிரச்சனைகளால அன்னைக்கு மீனா ஆஃபீஸ்க்கு லேட்டா போனா. மறுநாள் சாயந்தரம் ரவியும் மீனாவும் மார்க்கெட்டுக்கு கிளம்பி போய்கொண்டு இருந்தாங்க. அப்போ போற வழியில சுதாவுடைய கணவர் பிரபுவை பார்த்தாங்க. ரவி,
எப்படி இருக்கீங்க? ஆமா, உங்க கல்யாணத்துக்கு கூட என்னை கூப்பிடவே இல்லை. அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வேண்டாதவனா போயிட்டேன், அப்படித்தானே? ஐயோ பிரபு, அப்படியெல்லாம் பேசாதீங்க. எங்க கல்யாணம் திடீர்னு நடந்தது, அதனால தான் என்னால் சொல்ல முடியல. ரவி, சுதா போனதுக்கப்புறம் எனக்கு மன அமைதியே போச்சு. அவளுக்கு புத்தி சொல்லி அனுப்பிச்சு வைப்பீங்க நினச்சேன், ஆனால் அதுவும் நடக்கலை. பிரபு, நாங்கள் என்ன எடுத்து சொன்னாலும் அக்கா கேட்கக்கூடிய நிலமையில இல்லை. அதனால தான் கொஞ்ச நாள் போகட்டும்னு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி நாங்கள் எப்படியாவது அனுப்பிச்சு வைக்க முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு ஆறுதலாக பேசினார் ரவி. சரிங்க ரவி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு அங்கேருந்து கிளம்பி போனான். ஏங்க, இவர் தான் உங்க அக்கா வீட்டுக்காரரா? ஆமா, இவருக்கும் உங்க அக்காவுக்கும் என்னங்க பிரச்சனை அப்படின்னு மீனா கேட்கவும், அது ஒரு பெரிய கதை மீனா, அதையெல்லாம் இப்போ சொல்ல முடியாது, தீராத பிரச்சனை அப்படின்னு ரொம்ப சலிச்சுட்டு பேசினார் ரவி. ஒரு நாள் வீட்டில் இருக்கும் பொழுது மீனாக்கு ஒரு ஃபோன் வந்தது. மீனா, நான் தான் உங்க அக்கா வீட்டு பக்கத்துல இருக்கிற அம்புஜா மாமி பேசுறேன். மீனா, காலையிலிருந்தே உங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும், நீ சீக்கிரம் கிளம்பி வா. என்ன மாமி சொல்றீங்க? அக்காக்கு உடம்பு சரியில்லையா? சரி சரி, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணுனான். அதையெல்லாம் வெளியே இருந்து ஒட்டு கேட்டு கொண்டிருந்தா சுதா. அதையெல்லாம் அதுக்கப்புறம் லக்ஷ்மி அம்மா கிட்ட போய், அம்மா இதை கேட்டியா? உன் மருமக ஆஃபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை பார்க்கறதுக்கு போறா. இத சும்மா விடக்கூடாதுமா. அதுக்கு நான் என்னடி செய்ய முடியும்? அவளை எப்படி தடுக்க முடியும்? அம்மா, ஏதாச்சும் ட்ராமா போட்டு அவளை போக விடாம தடுத்து நிறுத்து. தா வெளியே வரா பாரு. அப்போ மீனா ரூம்ல இருந்து வெளியே வரத பார்த்தாங்க மாமியாரும் சுதாவும். அப்போ லக்ஷ்மி அம்மா, ஐயோ அம்மா, முடியலையே, என் காலு போச்சே அப்படின்னு ஒரு டிராமா போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க லக்ஷ்மி அம்மா. அத்தை, என்னாச்சு அப்படின்னு ஒரு பதட்டமா கேட்டா மீனா. ஏன் மீனா, எல்லாமே உன்னாலதான். அம்மா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்க, அந்த பாத்ரூமை கூட சரியா தேய்ச்சி கழுவ முடியாதா அப்படின்னு மீனா மேல பழிய தூக்கி போட்டா சுதா. சுதா, நான் பாத்ரூமை இன்னைக்கு காலையில கூட நல்லா சுத்தமா தான் கழுவி வச்சேன், அப்புறம் எப்படி விழுந்தாங்க? என்ன மீனா, அப்போ நான் என்ன பொய்யா சொல்லிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன்? ஐயோ அத்தை, நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லல, நான் பாத்ரூமை நல்லா தான் கழுவி விட்டேன். சரித்த, நான் தைலம் ஏதாவது தேய்ச்சி விடவா? இங்க பாரு மீனா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ பாத்ரூம் போய் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போ அப்படின்னு சுதா சொல்லவும், சுதா, அர்ஜென்ட்டா எங்க அக்கா வீட்டுக்கு போகணும், அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் சுதா. ஓ, எங்க அம்மா உன்னாலதான் காலை உடைச்சு படுத்துக்கிட்டு இருக்காங்க, அது உனக்கு பெருசா தெரியல. எங்கேயோ இருக்கிற உங்க அக்காவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும், அப்படித்தானே? ஐயோ சுதா, அப்படியெல்லாம் இல்ல, எங்க அக்கா வீட்டுக்காரரு ஊர்ல இருக்காரு, கூட ஒத்தாசைக்கு கூட ஆள் இல்லாம தனியா இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்ரூமை எல்லாம் கழுவி விட்டுட்டு ஆஃபீஸ்க்கும் கிளம்பி போனான். அன்னைக்கு சாயந்தரம் மீனா அவங்க அக்கா பார்க்கறதுக்காக அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தா. அப்போ பக்கத்து வீட்டு அம்புஜா மாமி தான் அவங்க அக்கா பக்கத்துல இருந்தாங்க. வாமா மீனா, உன்னை நான் எப்போ வர சொன்னா நீ எப்போ வர? அது வந்து மாமி, காலையிலேயே வரணும்னு நினைச்சேன், ஆனா கிளம்புற நேரத்துல எங்க மாமியார் காலை உடச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போறதுக்கும் டைம் ஆயிடுச்சு, என்னால் அப்போ வர முடியல. மீனா, எனக்கு உன் மாமியார் பத்தியும் தெரியும், உன் நாத்தனார் சுதாவை பத்தியும் தெரியும். உன் நாத்தனாரு உன்னை போக விடாம ஏதாவது டிராமா பண்ணிருப்பா. என்ன மாமி சொல்றீங்க? ஏன் நாத்தனார உங்களுக்கு எப்படி தெரியும்? என் தங்கச்சி வீட்டு பக்கத்து வீட்டில் தான் உன் நாத்தனாருடைய மாமியார் வீடு இருக்கு. என் தங்கச்சி கிட்ட கேட்டா அவளை பத்தி
கதை கதையா சொல்றா. கேட்கவே ரொம்ப கஷ்டமாயிருச்சு மீனா. என்ன மாமி சொல்றீங்க? அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அவன் நாத்தனார் சுதாவுக்கு அவங்க பையனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அம்புஜா மாமி சுதாவை பத்தி கதை கதையா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதையெல்லாம் கேட்ட மீனா ஷாக்காய் நின்னா. மாமி, நான் எப்படியாச்சும் சுதாவை திருத்தி மீண்டும் பிரபு கூட வாழ வைப்பேன் பாருங்க. மீனா, இது தேவையில்லாத சவால். நீதான் ஏமாற போற. அவெல்லாம் திருந்தாத ஜென்மம். அப்படி அம்புஜா மாமி சுதாவை பத்தி என்ன சொன்னாங்க? மீனாவுடைய சவால் நிறைவேறுமாங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். கவிதாவும் சுபாவும் அக்கா தங்கச்சிங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் கவிதா திருமணமாகி அம்மா வீட்டுக்கு வந்திருந்தா. அக்கா, எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பியா? ஒரு துரும்ப கூட நகர்த்தி வைக்க மாட்டேங்கிறேன். அம்மாவுக்கு சமையல் கட்டுல போய் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு தங்கச்சி சுபா சொல்லவும், நான் அம்மா வீட்டுக்கு வந்தது வேலை செய்ய இல்லை, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஏன், நீ போய் அம்மாவுக்கு உதவ வேண்டியது தானே அப்படின்னு சொல்லவும், அக்கா எனக்கு காலேஜ் இருக்கு, அது மட்டும் இல்ல எழுதுற வேலை நிறைய இருக்கு, உன்ன மாதிரி நான் ஒன்னும் சும்மா உட்காரல அப்படின்னு எரிச்சலோட சுபா சொன்னான். 2 பேரும் சண்டை போட்டது போதுண்டி, யாரும் எனக்கு உதவி பண்ண வேண்டாம், நானே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு கனகா சொல்லவும், ஏமா அக்கா வந்தா எந்த வேலையுமே செய்யாதா? எல்லா வேலையுமே நீ தான் எழுத்து போட்டுட்டு செய்யணுமா? அப்புறம் நீ சமையல் வேலைக்கு வேற போகணும். வீடுடி, அவளே எப்பயாச்சும் தான் வரா. அம்மா வீடுன்னு உரிமையோட இருக்கா. இதெல்லாம் அவ புருஷ வீட்டுல போய் பண்ண முடியுமா என்ன? ஏன், நீயே நாளைக்கு கல்யாணமாயி போயிட்டா இப்படித்தான் இங்க வந்து பண்ணுவ அப்படின்னு அம்மா சொல்லவும், அப்படி சொல்லுமா. பாத்தியா சுபா, அம்மா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. தலை இருக்க வாழ ஆடக்கூடாது அப்படின்னு கிண்டலா பேசினா கவிதா. 2 பேரும் சண்டை போடாம வீட்டை பார்த்துக்கோங்க, நான் சமையல் வேலைக்கு போயிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கனகா கிளம்பும் பொழுது சுபா, அம்மா இன்னும் 2 நாள்ல காலேஜ் ஃபீஸ் கட்டணும், மறந்துடாதம்மா அப்படின்னு சுபா சொல்லவும் கனகாவுடைய முகம் சுருங்கி போச்சு. கனகா பணத்துக்காக என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே குழப்பத்தோட அவ சமையல் வேலை செய்யும் லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கு வந்திருந்தா. என்ன கனகா இது, சமையல் வேலைக்கு இவ்வளவு லேட்டாவா வருவ? ஐயா பசியோட ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்காரு. இல்லம்மா, என்னுடைய மூத்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா, எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு வர இவ்வளவு லேட்டா ஆயிடுச்சு. அதுதான் உன் பொண்ணு வந்துட்டாளே, எல்லா வேலையும் அவ பாத்துக்க மாட்டாளா என்ன? நீ சீக்கிரம் வேலைக்கு வர வேண்டியதானே கனகா? கேட்கறதுக்கு நல்லாதாமா இருக்கு, ஆனா என் பொண்ணு எந்த வேலையுமே செய்ய மாட்டா, எல்லாமே என் தலையில தாமா விடியும் அப்படின்னு பாவமா சொன்னா கனகா. உன்னை பார்த்தாலும் பாவமா தாண்டி இருக்கு. புருஷன் இல்லாம 2 பிள்ளைகளையும் வளர்த்தி ஆளாக்கிட்ட, ஒருத்திய கட்டியும் கொடுத்துட்ட, இன்னொருத்தியோட படிப்புக்காக கஷ்டப்படுற, என்னத்த சொல்றது அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்லவும், ஆமாமா என்ன பண்ணுறது, இப்ப கூட என் சின்ன பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், உங்களை நம்பிதாமா வந்திருக்கேன், எனக்கு ஒரு 20,000 ரூபாய் மட்டும் கடனா கொடுங்கம்மா, சீக்கிரமா திருப்பி தந்துருவேன் அப்படின்னு தயங்கியபடி கேட்டா கனகா. என்னது 20,000 ரூபாவா? இங்க பாரு கனகா, மாசம் 1ஆம் தேதி ஆனா சம்பளம் டான்னு வந்துடும். அட்வான்ஸா எந்த பணத்தையும் கேட்டுட்டு வராத, இவ்வளவு பணத்தையும் எங்களால தர முடியாது அப்படின்னு கராரா சொன்னாங்க லக்ஷ்மி அம்மா. கனகா என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா சமையல் வேலையெல்லாம் முடிச்சா. யாருக்கிட்ட பணம் கேட்கறதுன்னு தெரியாம குழம்பி போய் ஒரே யோசனையா நடந்து வந்துட்டு இருந்தா. அப்போ எதுக்கால சீட்டுக்கார சரோஜாவை பார்த்தா. சரோஜா, உன்னை பாக்குறதுக்கு தான் உன் வீட்டுக்கு வரலான்னு இருந்த, நல்ல வேலை வழியிலேயே உன்னை பார்த்துட்டேன். என்ன கனகா, என்ன விஷயம்? ஒன்னும் இல்லை சரோஜா,
என்னோட சீட்டு பணத்துல இருந்து ஒரு 20,000 ரூபாய் கடனா தேவைப்படுது. சின்ன பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் வேற கட்டணும். உன்னை நம்பிதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், என்ன கனகா, எத்தனை வருஷமா சீட்டு போடுற, உனக்கு இது தெரியாதா? அப்படியெல்லாம் பாதி பணத்தை தர முடியாது கனகா. இன்னும் 2 நாளைக்குள்ள ஃபீஸ் வேற கட்டணும். யார்கிட்ட கேட்டாலும் பண்டிகை காலம்னு இல்லைன்னு சொல்றாங்க. அதுதான் அவங்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன் அப்படின்னு கவலையோட சொன்னாங்க. வேணும்னா ஒன்று பண்றேன் கனகா. இந்த மாசம் சீட்டு பணம் எடுக்கிற பொண்ணுகிட்ட பேசி பார்க்கறேன். அந்த பொண்ணு பணம் வேண்டான்னு சொல்லிடுச்சுன்னா அதை நான் உனக்கே தரேன். என்னங்கிறது கேட்டுட்டு நாளைக்கு சாயந்தரமா உனக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு ஆறுதல் வார்த்தை சொல்லிட்டு சரோஜா அங்கிருந்து கிளம்பி போனாங்க. கனகாவுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கவிதா வீட்ல இருக்கும் பொழுது அவளுடைய ஃப்ரெண்டான திவ்யா வந்தா. வா திவ்யா, எப்படி இருக்க? பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? உங்க அம்மா வீட்டுக்கு வந்தாதாண்டி உன்னை பார்க்கவே முடியுது. இல்லைனா நீ ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிற. ஆமா திவ்யா, மாமியார் வீட்ல இருக்கும் பொழுது வேலை சரியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆஃபீஸ்ல ஓட்டி வேற செய்வேன். இப்படி அம்மா வீட்டுக்கு வந்தாதாண்டி கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். எதுக்கு கவிதா ஓவர் டைம் எல்லாம் பண்ற? ஏதோ வேலைக்கு போனோமா, காசு சம்பாரிச்சோமா, அதை சேர்த்து வச்சோமான்னு இல்லாம உன் மாமியார் வீட்டுக்காக எதுக்கு இப்படி உழைக்கிற? என் மாமியார் வீட்டுக்காக மட்டும் இல்லடி, என் அம்மாக்காகவும் தான். என் அம்மா எவ்வளவு நாள் தான் கஷ்டப்படுவாங்க. அதனால தான் ஓட்டி பார்த்து அதுல வர பணத்தை கொஞ்சம் சீட்டு போட்டு வச்சு. உனக்கு ரொம்ப பெரிய மனசு கவிதா. சரி சரி, பேசிக்கிட்டே இருந்ததுல டைம் போனதே தெரியல. வா நம்ம ஷாப்பிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது கவிதாவுக்கு ஃபோன் வந்துச்சு. ஹலோ, யாருங்க? கவிதா, நான் தான் அம்மா சரோஜா பேசுறேன். இந்த மாசம் உன்னுடைய சீட்டு பணத்தை வேறொருத்தர் கேக்குறாங்க. அவங்களுக்கு ஏதோ அவசர தேவையாம். நீ என்ன சொல்ற? அப்படின்னு சரோஜா கேட்கவும், அக்கா, எனக்கு உங்களை தெரியாது. என் ஃப்ரெண்டு சொன்னனாலதான் உங்ககிட்ட நான் சீட்டு போடுறேன். எனக்கு இந்த மாசம் அவசர தேவை இருக்குக்கா. அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு கராரா சொன்னா கவிதா. சரி கவிதா, அந்த அம்மா கிட்ட நான் இல்லைன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரோஜா போனை வச்சாங்க. கவிதாவும் திவ்யாவும் சீட்டுக்கார சரோஜா கிட்ட இருந்து சீட்டு பணத்தை வாங்கிட்டு அப்படியே ஷாப்பிங்கும் போனாங்க. கவிதா நகையும் ட்ரெஸ்ஸுமா வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தங்கச்சி சுபா, அக்கா அம்மாதான் வேலைக்கு போயிருக்காங்கல்ல, நீ கொஞ்சம் நம்ம வீட்டு வேலைய பார்த்தாதான் என்னவா, அதை விட்டுட்டு இப்படி ஊரை சுத்திக்கிட்டு வர அப்படின்னு கோவமா சொன்னா சுபா. நானும் வேலைக்கு போயிட்டு தாண்டி இருக்கேன். 2 நாள் லீவ் போட்டுட்டு அம்மாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். நான் ஷாப்பிங் போறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? நீ உன் வேலைய போய் பாரு அப்படின்னு பதிலுக்கு பதில் பேசினா கவிதா. அம்மா பணத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? அதை பார்க்காம நீ என்னடான்னு பார்த்தா ஜாலியா ஷாப்பிங் போயிட்டு வர. அவங்க கஷ்டப்படுறதே உன் படிப்புக்காகத்தான். அவ்வளவு யோசிக்கிறவ கவர்மெண்ட் காலேஜ்ல சேர்ந்திருக்கணும். அதை விட்டுட்டு என்ன குறை சொல்லாத. எங்க படிக்கணும் என்ன படிக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும், அத நீ சொல்லாத அப்படின்னு பதிலுக்கு பதில் பேசினா சுபா. அப்போ கனகா வீட்டுக்குள்ள வந்தாங்க. யா சுபா, உன் சத்தம் ரோடு வரைக்கும் கேக்குதுடி. எப்ப பார்த்தாலும் எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்களா? எனக்கே 1008 பிரச்சனை, இதுல நீங்க 2 பேரும் வேற அப்படின்னு எரிச்சலோட சொன்னாங்க கனகா. அம்மா அக்கா கிட்ட பண பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருந்தேன், அதுக்கு போய் என்கிட்ட சண்டை போடுறா. யாரும் எதை பத்தியும் பேச வேண்டாம், எல்லா பிரச்சனையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனகா உள்ள போனாங்க. அப்போ கனகாக்கு ஒரு போன் வந்துச்சு. போன்ல சீட்டுக்கார சரோஜா. கனகா, அந்த பொண்ணுகிட்ட சீட்டு பணத்தை பத்தி கேட்டு பார்த்தேன். ஆனா அந்த பொண்ணுக்கு ஏதோ அவசர தேவையாம், தர முடியாதுன்னு சொல்லிடுச்சு கனகா. அத சொல்லலான்னு தான் கால் பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு சரோஜா போனை வச்சுட்டாங்க. கனகாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப மனசு வருத்தத்தோட இருந்தாங்க. அப்போ கவிதா வந்தா.
அம்மா, என்னம்மா ஏதோ யோசனையா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? ஒன்னும் இல்ல கவிதா, சுபாவுடைய பிறந்த நாள் வருது. அவளுக்கு ஒரு துணி வாங்கலாமேன்னு நினைச்சேன், ஆனா முடியல அப்படின்னு சலிச்சு கொண்டே சொன்னாங்க கனகா. அம்மா, இதுக்கு போய கவலைப்படுவ? ட்ரெஸ் தானே, வாங்கிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா கவிதா. ஏமா, அக்கா கிட்ட பணம் கேட்க கூடாதா என்ன? அவதான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாளே. நீ வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவ ஷாப்பிங் தாமா போயிட்டு வந்தா. அவ பணம் வச்சிருப்பா போல அப்படின்னு சுபா ஒரு யோசனை சொன்னா. வேணாண்டி, அவளே கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் அவ மாமியார் குடும்பத்தை பாத்துக்கிறா. இதுல நான் வேற என் கஷ்டத்தை போய் சொல்லணுமா என்ன அப்படின்னு பாவமா பேசினாங்க கனகா. மறுநாள் காலையில காலேஜுக்கு போன சுபா ஃபீஸ் கட்டாதனால பாதியிலேயே திரும்பி வந்துட்டு, அம்மா இனிமே நான் காலேஜுக்கே போக மாட்டேன். இனி ஃபீஸ் கட்டினாதான் காலேஜுக்குள்ளேயே வரணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அழுது கொண்டே சொன்னா சுபா. கவலைப்படாத சுபா, கடவுள் இருக்கிறான், நமக்குன்னு ஏதாவது வழி கிடைக்காமையா போயிடும் அப்படின்னு கவலையோட சொன்னாங்க கனகா. அப்ப கவிதா வீட்டுக்குள்ள வந்தா. கடவுள் நமக்கு வழி காட்டிட்டாருமா. இனி நீங்க 2 பேரும் கவலையே பட வேண்டாம். என்ன சொல்ற கவிதா? ஒண்ணுமே புரியல. பாத்தியாமா, நான் தான் சொன்னேனே அக்கா கிட்ட நிறைய பணம் இருக்கு, நேத்து கூட ஷாப்பிங் போயிட்டு வந்தா அப்படின்னு கவிதாவை வம்புக்கு இழுத்தா. ஆமாண்டி, நேத்து ஷாப்பிங் போயிட்டு நகை, ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் வந்தேன். இதுல என்ன இருக்கு அப்படின்னு கவிதா சொல்லவும் சுபாவுக்கு கோபம் வந்துச்சு. நாங்க பணத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இப்போ நகை உனக்கு முக்கியமா? அப்போ அம்மா ஒரு வார்த்தையாவது பண பிரச்சனைய பத்தி என்கிட்ட சொல்லிருப்பாங்களா என்ன? கவிதா, எங்க கஷ்டம் எங்களோடவே போகட்டுமா? உன்னை கட்டி கொடுத்தாச்சு, இப்பவும் எங்க கஷ்டத்தை சொல்லி உன்கிட்ட பணம் கேட்க முடியாது. அப்படி அம்மா எங்க கஷ்டத்தை சொன்னா நீ என்ன பணம் கொடுத்துடவா போற அப்படின்னு சுபா சொல்லவும், உனக்கு வாய் தாண்டி ஜாஸ்தி, மூளை ரொம்ப கம்மி. என்னை பத்தி நீ அவ்வளவு தாண்டி புரிஞ்சு வச்சிருக்க. என்னம்மா சொல்ற? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுமா. அம்மா, கவிதாவுடைய பிறந்த நாளைக்காக நகை வாங்கிட்டு வந்த மிச்ச பணத்தை காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டேன். அதுக்குள்ள இவ தான் காலேஜ்ல இருந்து பாதியில கிளம்பி வந்துட்டா. அத கேட்ட சுபா, எனக்கு அக்காவை பத்தி நல்லாவே தெரியும். அவ கையில காசு இருந்தா தேவையே இல்லாம செலவு பண்ண மாட்டா அப்படின்னு சேம் சைடு கோல் போட்டா சுபா. உனக்கு எதுக்குமா வீண் செலவு? நாளைக்கு உன் மாமியார் வீட்ல இருந்து ஏதாவது கேட்டு பிரச்சனை வரப்போகுதுமா அப்படின்னு கனகா பயப்படவே, அதெல்லாம் வராதுமா. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா கஷ்டப்படுற அம்மாவுக்கு உதவக்கூடாதுன்னுட்டு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன அப்படின்னு கவிதா தைரியம் சொல்லவும், இன்னைக்குதான்க்கா நீ கரெக்டா பேசியிருக்க. பாத்தியா கவிதா, இந்த சுபாவை நகை வாங்கியிருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறா அப்படின்னு சிரித்து கொண்டே சொன்னா கனகா. நாங்க அப்படித்தான் அடிக்கடி அடிச்சுக்குவோம், அதுக்கப்புறம் சேர்ந்துக்குவோம். அக்கா தங்கச்சினா உங்கள மாதிரி தாண்டி இருக்கணும், சண்டையும் போடணும், அதே சமயத்துல சமாதானமும் ஆயிடணும். ஒரு கஷ்டம்னு வந்தா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு துணையா இருக்கணும். இது தாண்டி பிரிக்க முடியாத பந்தம் அப்படின்னு அம்மா கனகா பெருமையா சொன்னாங்க. அக்கா தங்கச்சினா சண்டை மட்டும் போட்டுக்க கூடாது, ஏதாவது கஷ்டம்னு வந்தா பங்கும் போட்டுக்கணும். அப்பதான் வாழ்க்கை இனிமையா இருக்கும். இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.